ஹலோ, யார்? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎமோட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்றேன்? அவர் என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? இவர் இந்த அன்பானந்தம் மாரியப்பன் சொல்லி ஒரு டிஎம்கே கட்சிக்காரரு, டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா தான் வீடியோஸ்லாம் போடுவாரு. நேற்று நடந்த சட்டப்பேரவையில் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஃபயராக ஸ்பீச் எல்லாம் விட்டுருப்பாரு. அதில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதுக்கு இவர் ஜேசன் சஞ்சய் இவர் கால் பண்ணி அப்பாவை காணோம், அப்பாவை தேடி கொடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பாரு. நீங்கள் நக்கலாக தான் பண்ணுறீங்க. ஆனால் இதை உங்கள் கட்சி மேலே ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கும்போது மட்டும் உங்களால் ஏன் பொறுத்துக்கவே முடியலன்னு தெரியல. இந்த திமுக காரங்களுக்கு இது ஒரு வேலையாக போச்சு. உங்கள் குடும்ப பட்டியல், ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி இதெல்லாம் எடுத்து விட்டால் அதெல்லாம் நல்லா இருக்குமா? உங்கள் ஆட்சியில் எவ்வளவோ பிரச்சனை நடந்தது, அதையெல்லாம் பற்றி பேசும்போது அப்பயும் நீங்கள் அதை ஏற்றுக்கல, அதுக்கும் ஒரு மறுப்பு சொன்னீங்க. நேற்று நீங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நேற்று இரவு உங்கள் வீட்டுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காவல்துறையினர் வந்திருந்தாங்கன்னு ஒரு வீடியோ வந்திருந்தது. எனக்கு இதில் என்னென்னா, இந்த ஜனநாயக நாட்டில் யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த காவல்துறை உங்களை கைது பண்ண வந்தது இது எல்லாமே ஓகே, தப்பு தான். எனக்கே தெரிஞ்சு அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சிஎம் சார், ஏன் சார் இது இப்படி நடக்குது? சிஎம் சார் இதையெல்லாம் கேட்க மாட்டிங்களா? வாயை திறங்க, இதெல்லாம் சொல்கிறது ஓகே. நீங்கள் அவரோட பர்சனல் வாழ்க்கையில் போய் உங்கள் பையன் கூப்பிட்டுருக்காரு, ஜேசன் சஞ்சய் சொல்லுங்கள், உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி தரணுமா? உங்கள் அப்பா எங்கப்பா இருப்பார், நடிகை கூட, இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேவலமாக இல்லையா? உனக்கு வெக்கமா இல்லையா இதெல்லாம்? அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.